அப்பப்போ தோணி போயிடுறது, நம்ம வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம், எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம், இவ்வளவுதானா நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம், இதுக்கு மேல நம்ம வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லையா, ஒரு சந்தோஷமே இல்லையா. நம்ம வாழ்க்கையில் நிறைய சந்தோஷத்துக்கு ஏங்குறோம், சின்ன சின்ன சந்தோஷங்கள், பெருசா கூட இல்லை, சின்ன சின்ன சந்தோஷங்கள் பல சந்தர்ப்பங்கள்ல நடக்கிறது இல்லை. நான் சாதாரணமாக நினைக்கிறேன் சின்ன விஷயம் தானே, எனக்கு இது கூட நடக்கலையே, என்னமோ ரொட்டீனா மிஷின் மாதிரி போயின்னு இருக்கு, எனக்கு மனசு இல்லையா, எனக்கு ஆசைகள் இல்லையா, எனக்கு வாழ்க்கை இல்லையா, ஏன் யாருமே என்னை புரிஞ்சுக்கிறது இல்லை, எப்படி நிறைய கேள்விகள் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்குமே உண்டு. இது இல்லாமல் யாருமே இல்லை, எல்லாருக்குமே இந்த ஒரு கேள்வி வரும். அதனால தான் மனுஷ ஜென்மா வசதி. நான் யோசிக்கிறது, நான் ஏன் திருநாயா இருக்கேன், எல்லாரும் என்னையே கல்லெடுத்து அடிக்கிறா, நான் பாட்டுக்கு போடுறத சாப்பிட்டு ஓரத்தில் தானே இருக்கேன், இவாளை நான் என்ன கஷ்டப்படுத்தினேன், இந்த தெருவில் யாரா புதுசாக வந்தால் நான் தானே குலைச்சி வாழ்க்கலாம் சிக்னல் கொடுக்குறேன் அப்படின்னு அது நினைக்கிறதா இல்லை, அது பாட்டுக்கு சரி இவ்வளோதான். அப்போ மனுஷாளுக்கு எக்ஸ்ட்ராவாக நினைக்கக்கூடிய ஒரு பலம் இருக்கு, எக்ஸ்ட்ராடினரியாக யோசிக்கிறோம், ஒரு ஸ்பெஷல், நம்ம எல்லாருமே ஒரு ஸ்பெஷல். அப்போ இந்த வாழ்க்கைக்கு என்னடா அர்த்தம், காலம் போயிட்டே இருக்கு அப்படின்னா இந்த வாழ்க்கைக்கான ஒரே அர்த்தம் தெய்வம் நம்மளை வந்து கொண்டாடுறது, அதான் அர்த்தம். தெய்வம் நம்ம வாழறத ரசிக்கிறது, தெய்வம் இப்படி பார்த்துட்டே இருக்கான், எப்போ காலம் கிடைக்கும் இந்த பக்தனுக்கு இந்த பக்தைக்கு தரிசனம் கொடுக்கலாம்னு காத்துன்னு இருக்கான். வைகாசி விசாகம் வருது, 9 கருட சேவை வருதுன்னா நம்ம பக்கத்தில் வரும்பொழுது யோசிப்போம், 9 கருட சேவை வருது, போகலாம், போகணும், போனால் நல்லா இருக்கும், இப்படி நிறைய யோசிப்போம். ஆனால் 9 கருட சேவை இந்த வருஷம் ஆயிடுத்துன்னா இந்த வருஷம் வாழலாம் வரலையே, அடுத்த வருஷமாவது இவர்கள்லாம் வரணுமேன்னு ஆழ்வார் யோசிச்சுடுவார். இவ்வளவு பேர் வந்திருக்க, அடுத்த வருஷமும் இவ வரணும் அப்படின்னு பகவான் யோசிக்கிறான். ஒவ்வொரு நாளுமே பகவான் நமக்கு எந்த விதத்தில் எப்படி அனுகிரகம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ பண்டரிபுரம் போகிறோம், பாண்டரங்கனை பார்க்குறோம், பாண்டரங்கன் திருவடியை தொடரும் அப்படின்னா பாண்டரங்கன் யோசிச்சுட்டே இருக்கான், என் கதையெல்லாம் கேட்குறா, என் பக்தாளை பற்றி நினச்சிட்டே இருக்கா, ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரிலாம் சொல்கிறா, விட்டலா பாண்டரங்கா பண்டரிநாதான் ஜபிக்கிறா, சீக்கிரம் வந்தா தேவலையே, வந்தா தேவலையே, என் பாதத்தை பிடிச்சா தேவலையேன்னு அவன் தியானம் பண்ணுறான். இப்போ ஒரு குழந்தை விளையாடிகிட்டே இருக்கும், அதுக்கு சாப்பிடணும், தூங்கணும், என்ன டைம் ஆச்சு, பொழுது விடிஞ்செடுத்தா ஒன்றுமே அதுக்கு தெரியறது இல்லை இல்லையா. அப்போ ஆனால் அதை பற்றி அவனுடைய அம்மா யோசிக்கிறா இல்லையா, அதுபோல பகவான் நம்மளை பற்றி யோசிச்சுட்டே இருக்கான். இதுதான் பரம பிரயோஜனம். அழகாக பகவான் சொல்லிட்டான், வசுதேவர் கொண்டு போய் விடுறார். அவர் பகவானை கொண்டு போகணும்னு நினச்ச உடனே அவர் கைகளில் இருந்த விலங்குகள்லாம் தானாக அறுபட்டது, தலையில் தூக்கி பகவானை வச்சுட்டார், கதவுகள்லாம் தானாக திறந்தது. நீங்கள் தலைக்கு மேலே பகவானை வச்சுக்கோங்களேன், ஒரே தலைக்குள்ளே ஒரே என்னமோ பண்ணுறது, எல்லாரும் யோசி யோசி யோசிச்சு மண்டை காயறதுன்ற இல்லையா, அந்த தலைக்குள்ளே தலைக்கு மேலே பகவானை வச்சுருங்கோ, அப்போ மண்டை காயவே காயாது. தானாகவே எல்லா கதவுகளும் தடைகளும் தானாக விலகும், பகவான் நமக்கு வழி காட்டுவான். வழி காட்டியே ஆகணும், அது பகவானுடைய தலையெழுத்து. அழகா வசுதேவர் எடுத்துட்டு போயிட்டார், யமுனையும் வழி விடுறார், அதனால தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படின்றார். பகவானுக்கு அப்பொழுதே யமுனை மேலே ஒரு அபிமானம் வந்துருந்தாச்சா, நான் போகிறதுக்காக வழியெல்லாம் விடுறாளே அப்படின்னு. அழகாக அந்த யமுனையை தாண்டி பகவான் கோகுலத்துக்கு வந்து யசோதா பக்கத்தில் படுத்துருக்கிற அந்த மாயாதேவி விஷ்ணு துர்க்கைய வைஷ்ணவிய அழகாய் கிருஷ்ணனை விட்டுட்டு அவனை எடுத்துக்கிறார். அவளை எடுத்துட்டு தானா இவர் பாட்டுக்கு திரும்பி வந்துடுறார். இவர் உள்ள வந்த உடனே கதவுகள்லாம் தானா சாத்திக்கிறது, விலங்குகள்லாம் தானா கையில் பூட்டிக்கிறது, குழந்தை வீல்னு கதறி அழறா. உடனே தூங்கிட்டு இருந்த சேவகர்கள்லாம் எல்லாரும் எழுந்துட்டார்கள். கம்சனிடத்தில் ஓடி போய் சொன்னார்கள், 8வது குழந்தை பிறந்துடுத்துன்னு. அவன் ஏற்கனவே பயத்தில் நடுங்கின்னு இருக்கான், இவனை கொன்னாதான் நிம்மதி அப்படின்னு ஓடி வரான். ஓடி வரான், தேவகி சொல்கிறான், அண்ணா இது ஒரே ஒரு பெண் குழந்தை, இந்த ஒரு குழந்தையாவது எனக்கு இருக்கட்டுமே அப்படின்றான். அவனும் ஒரு நிமிஷம் யோசிச்சான் விட்டுடலாமான்னு. ஆனாலும் இந்த ஆளை நம்புறதுக்கு இல்லை, மோகினி அவதாரம்லாம் எடுத்திருக்கார். இவர் ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அலியும் அல்லன் அப்படின்னு நம்மாழ்வாரெல்லாம் சொல்கிறார். அதனால் பார்த்தா இந்த குழந்தைய பிடிங்கி ஓங்கி அடிக்கலான்னு நினச்சான். குழந்தை கையிலேந்து பறந்து ஆகாசத்தில் 18 கை துர்க்கையா அழகா காட்சி கொடுத்தா. அடே மூடா கம்சா திட்டினா. பாவம் அவனும் எவ்வளோ நாள் காத்துட்டு தான் தெரியுமா, 8 வருஷமா இந்த ஒரு பிள்ளைக்கா அவன் தவம் இருந்தான்.
கடைசியில் பார்த்தா அதுவும் பெண் பிள்ளை, அதுவும் ஆகாசத்தில் போய் இவனை திட்டுறது, அடே மூடா கம்சா, உன்னை கொல்றவன் வேற ஒரு இடத்துல இருக்கான், பத்திரமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டான். சொல்லாமலே போயிருக்கலாம் ஒன்றும், சொல்லாமலே போயிருக்கலாம் ஒன்றும். ஏண்டானா அவனும் நினைக்கணுமா, தெய்வ சிந்தனை அவனுக்கும் வேணுமா. இப்போ நாஸ்திகர்கள்லாம் சுவாமியை திட்டுறான்னு கவலைப்படாதீங்க, பகவான் தான் அவளை திட்டு திட்டு திட்டு, யோசிடா, என்னை பற்றி யோசி, என்ன அழகா யோசிக்கிறா. நம்மளாம் கூட அவ்வளோ யோசிக்கிறது இல்லை, பாகவதி ராமாயணத்தை அப்படி யோசிக்கிறா. யோசிச்சு யோசிச்சு இது தேவையா, இது கல், இது சிலை, என்னெல்லாமோ சொல்கிறா இல்லையா, வெரைட்டியாலாம் சொல்லிட்டு இருக்கா. தெய்வம் இவாளுக்கெல்லாம் ஏன் பதில் சொல்கிறது இல்லை, தெய்வம் ஏன் இவாளை கஷ்டப்படுத்துறது இல்லை, நான் பகவான் இப்படிலாம் என்ன யோசிக்கிறானே. பக்தர்கள்லாம் ஒரு இடத்துல பயந்தோ நம்பிக்கையிலே யோசிக்காமல் இருப்போம். நாஸ்திகன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் போய் யோசிப்பான். அதனாலே அவனுக்கு நிறைய தெய்வ பக்தி இருக்குது நம்மளை விட. சரியா நல்ல பக்தன் யாருன்னா நாஸ்திகவாதி தான். யோசிச்சுட்டே இருக்கான் பாருங்க, இன்றைக்கி என்ன சொல்லலாம், இன்றைக்கி என்ன சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணலாம், 1008 எதான யோசிச்சுட்டு இருக்கா பாருங்க. நம்மெல்லாம் கூட மறந்து போயிடுவா, மறக்கிறதே கிடையாது. அதனால் கம்சனுக்கும் ஒரு அனுக்கிரகத்தை பகவான் ஆச்சரியமாக பண்ணிட்டான். கம்சன் பார்த்தான், தேவகி வசுதேவரிடத்தில் மன்னிப்பு கேட்டான். உடனேயே மந்திரிகள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மாநாடு அழகாக ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டான், ரகசியமாக ஒரு மீட்டிங் போட்டான். என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்லாம் பிளான் பண்ணான். உடனேயே பூதனாவை கூப்பிட்டான். பிறந்து 10 நாள் ஆகாத எல்லா குழந்தையும் கொண்டு போட்டுடு அப்படின்னு விட்டான். உடனே அவளும் சரின்னு சொல்லி கிளம்பிட்டா அழகா ஆனந்தமாக. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலம் சௌக்கியமாக தூங்கின்னு இருக்கு. பகவான் பார்த்தா, நான் கஷ்டப்பட்டு வந்துட்டு எல்லாரும் தூங்கின்னு இருக்காளே. நேதி நம்மாழ்வார் நவதிருப்பதி பெருமாள்லாம் வரா. நாங்கள்லாம் சரி ஜீயரோட உட்காந்துட்டு இருந்தோம். சுவாமி சொன்னார் ஜீயரோட நின்று சேவிச்சா நன்னா சேவிக்கலாம். ஜீயரோட போய் உட்காந்துட்டு இருக்கோம். ஜீயர் சுவாமி பேசின்னு இருக்கார், அவர் ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துட்டு இருக்கார். நிறைய பேர் எதிர்க்க உட்காந்துட்டு இப்படியே தூங்குறார். நான் இப்படியே பார்க்குறேன், நானும் ஜீயரும் பார்த்துட்டு இருக்கோம். தூங்குறவாளை சௌக்கியமாக பார்த்துட்டு இருக்கோம், கண்ணெதிர்க்க பார்த்துட்டு இருக்கோம். ஆளாளுக்கு அப்படியே சாயறா. என்ன பண்ணுறது, நான் ஒன்றும் சொல்லலை. சரி எப்படியும் நடக்கும்போது தூங்கிட்டு வரமாட்டா இல்லையா, எழுந்துருவா இல்லையா, கண் முழிச்சு பார்த்துருவா இல்லையான்னு நினச்சோம். கோகுலமே தூங்கின்னு இருக்கான், பெத்த யசோதை தூங்கின்னு இருக்கா, பிரசவம் பார்த்த ஸ்திரீகள் தூங்கின்னு இருக்கா, எல்லாரும் தூங்குறாளாம். ஸ்ரீரங்கம் தூங்கிறது, திருவானைக்காவல் தூங்குறதுன்னு தாளாவில் பாட்டு பாடுவோம் இல்லையா, தாளையிலோன்னு. அந்த மாதிரி ஆறு உறங்கிறது, எல்லாம் ஊர் உறங்கிறது, உலகம் உறங்கிறது, அங்கே இருக்கிற மாடுகள் உறங்கிறது, எல்லாம் தூங்கி போயிடுதான். தூங்காத ஒரே ஒரு வஸ்து கிச்சாபய, கொழுக்கு முழுக்குன்னு ஒரு கரிச்சாங்குஞ்சு மட்டும் கொட 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 முழிச்சுட்டு இருக்கு. எல்லாருமே தூங்கினாலும் அவன் ஒரு நாளும் தூங்கிறதில்லை, உறங்குவான் போல் யோகு அப்படின்றார் நம்மாழ்வார். தூங்குற மாதிரி கண்ணை மூடின்னு இருக்கானோ. எதுக்குடா அப்படின்னா, நம்ம குழந்தைகள் இவாளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு ஒரு ஆசையா. எப்படி கை குழந்தைக்காரி அந்த குழந்தை இப்படி திரும்பினாலோ சினிங்கினாலோ டக்கு 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 டக்குன்னு இப்படி பார்த்துட்டே இருப்பாளோ, அது போலே ஆனந்தமா பகவான் பார்க்குறான். எல்லாரும் தூங்கின்னு இருக்கா. அதுக்குள்ள அங்கே போய் அவள் செட்டில் ஆயாச்சா. பகவான் பார்த்தான், சரி இனிமேல் இவாளை இதோட இவா தூக்கத்தை கெடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். கோகுலம் என்னைக்குடா நன்னா தூங்கித்துன்னா, இவன் இப்போ வந்தான் பாருங்க, அந்த ராத்திரி தான் பரம சௌக்கியமாக தூங்கினான். அதோட தூக்கம் போச்சு. அன்னைக்கு போன தூக்கம்தான். அவள் ஜென்மா முடிகிற வரைக்கும் தூக்கமே இல்லை. நிறைய பேர் சொல்லுவா, ஒழுங்காவே தூங்கிறது இல்லை, ராத்திரியில் எழுந்துடுறேன், நிம்மதியாக ஒரு 5 மணி நேரம் தூங்க முடியல, ஒரு 6 மணி நேரம் தூங்க முடியறது இல்லை அப்படின்னு. ஆனால் அவளை பார்த்தா தூங்காத மாதிரி நமக்கு ஒன்றும் தெரியவே இல்லை, நன்னா தூங்குறான். அவள் தூங்கி கொரட்டை விட்டு அடுத்த வாழை தூங்க விடாமல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் தான் தூங்கலே அப்படின்வா. இந்த கண்ணன் பார்த்தா இவ்வளவு தூங்குற ஆளா, ஜென்மாவில் தூங்கிறதுக்காக வரலையே. நான் பார்த்துட்டு இருக்கேன் எத்தனை பேர் தெரியுமா, அப்படி தூக்கம் அப்படின்னா அது மேலே ஒரு காதல் இருக்கு பாருங்கோ. அப்பா அம்மா சொத்து கணவன் மனைவி பந்து பட்டம் பதவி எதுவுமே சுகம் இல்லை, தூக்கம் தூக்கம் தூக்கம். சரி ஏதோ வயசானவா தூங்கினா பரவாயில்ல, ஏதோ குடும்ப கஷ்டம் கவலைகள், ஏதோ பாரம் பொறுப்பு துக்கம் வருத்தம். சின்ன சின்ன பிள்ளைகள் எப்படாப்பா தூங்கலான்னு காத்துருக்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். வருத்தமாக இருக்கு, வேதனையாக இருக்கு. நிறைய சொல்லுவா யாருக்கெல்லாம் தூக்கம் வராதுன்னு.
வித்தை உள்ளவனுக்கு தூக்கம் வராது, வியாதி உள்ளவனுக்கு தூக்கம் வராதுன்னு நிறைய லிஸ்ட்டு உண்டு. பிரச்சனை உள்ளவனுக்கு தூக்கம் வராது, இப்போ டிவி உள்ளவாளுக்கும் தூக்கம் வராது, மொபைல் ஃபோன் உள்ளவாளுக்கும் தூக்கம் வராது, வாட்ஸ்அப் இருந்தால் தூக்கமே வராது. தியானம் போடுறதுக்கு ஆளாக இருக்காளே, நல்லதை போடுறதுக்கு என்ன மாதிரி சில பேர் இருக்கா, கண்டதை போடுறதுக்கு நிறைய பேர் இருக்கா, நிறைய பேர் இருக்கா. எதையோ ஒன்று பார்த்துட்டு இருக்கணும், அவ்வளோதானே. கண்ணன் பார்த்தானா, இப்படி போய் தூங்கிட்டு இருக்காளே, இந்த தூக்கம் அவசியம் இல்லை. பார்த்தான், குஞ்சிதமான பாதங்கள்னால யசோதையுடைய வைத்த ஒரு உதச்சான். என்ன தவம் செய்தனை யசோதா, உதச்சுட்டானா. குஞ்சு பாதங்கள், குஞ்சலமான பாதங்கள். அந்த பிறந்த குழந்தையோட பாதம் தொடர்றதுக்கே மனசு வராது, கொஞ்சம் அழுத்தி தொட்டுட்டோம்னா செவந்து போயிடும். இது ஏற்கனவே செந்தாமரை பாதங்கள். அழகா ஒரு உதச்சான அம்மாவுடைய கர்ப்பத்தில், அந்த வயிற்றுல தேவகியை உள்ளுக்குள்ளேந்து உதச்சவன் இப்ப யசோதைய வெள்ளேந்து உதச்சான். இந்த கோவிலெல்லாம் சடாரி சாதிப்பா, ஜீயர் அந்த மாதிரி பெரியவாளுக்கெல்லாம் சாதிக்கும் பொழுது நமக்கெல்லாம் தலையில சாதிப்பா. ஸ்ரீ வைஷ்ணவா அந்த பஞ்சசம்ஸ்காரம் பண்ணா 2 தோள்கள்லையும் சாதிப்பா. தலை இப்படி இப்படின்னு 2 தோள்களில் சாதிப்பா. ஜீயர் போன்ற பெரியவாளுக்கெல்லாம் நெஞ்சிலையும் கொண்டு வந்து அந்த சடாரி அப்படி வைப்பா, நெஞ்சில கொண்டு வைப்பா. அந்த சடாரி பகவானுடைய திருவடி, அந்த திருவடி யசோதையுடைய வயிற்றில் உலகளந்த திருவடி. பண்டரிபுரத்தில் எந்த பிரபுவுடைய திருவடியை பிடிக்கிறோமோ அந்த பாண்டரங்கன் அப்படி ஒரு நம்ம போய் நின்னோன்னே அப்படி லேசாக ஒரு உதச்சா அப்படி இருக்கும். மலையப்பன் வெங்கி இருக்காரு, நல்ல பெரிய கால், ஒரு விட்டார்னா தெரியும். ரங்கநாதன் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபன் ஒரு விட்டா தெரியும். அதுவும் குஞ்சிதமான தாமரையை கொண்டு லேசாக தட்டுற மாதிரி இருக்கும், மிருதுவா இருக்கும். அவ்வளவு அழகான திருவடியை கொண்டு ஒரு உதச்சான். யசோதை அப்படி கண்ணு திறந்து அப்படி அந்த கலப்பு, பிரசவ கலப்புன்றதை விட மாயையில தூங்கின்னு இருக்கா. அந்த மாயையில் அப்படி கண்ணை முழிச்சு பார்க்கறா. பக்கத்துல கண்ணங்கரேல்னு ஒண்ணு. அவளுக்கு முதல்ல ஒன்றும் புரியலை, இது கனவா நினவா. சமயத்துல நினவெல்லாம் கனவா தெரியும், கனவெல்லாம் நினவா தெரியும். இவ்வளவு கருப்பா ஒரு குழந்தைய சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. எந்த அம்மாவுமே கருப்பா இருக்கிற அம்மா கூட குங்குமப்பூவெல்லாம் சாப்பிட்டு சக்கச்சவேன்னு ஒரு பிள்ளை பிறக்கணும்னு ஆசைப்படுவாள். எனக்கு தெரிஞ்சு எனக்கு கண்ணங்கரையில் ஒரு பிள்ளை வேணும்னு இதுவரைக்கும் ஆசைப்பட்ட ஒரு அம்மாவை நான் பார்த்தது இல்லை. சத்தியமா கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருன்னு ஒரு அம்மா சொல்லியோ இல்லாட்டி யாரும் சொல்லியோ நான் கேட்டதே இல்லை. கருப்பு அப்படின்னாலே ஒரு வெறுப்பு தான் எல்லாருக்குமே. எத்தனை வேணா சொல்லுங்க, கருப்பு அப்படின்னா ஒரு கீழே தான். அது தலைமுடி மட்டும் கருப்பா இருக்கணும், அது மட்டும் கருப்பு குறைஞ்சி போயிடுதுன்னா மனசுல அப்படியே எதுவும் படாத பாடுபடும். யசோதை பார்க்குறேன், அப்படி கண்ணை திறந்து பார்த்தா முதல்ல கொஞ்சம் பயந்து போயிட்டா. திடீர்னு சுவாமியை பார்த்தா பயமாக தான் இருக்கும். அவன் கண்ணங்கரேன்னு ஒரு சாமி கரிச்சாங்குஞ்சு மாதிரி இருந்தாரோ யாரும் தான் பயப்பட மாட்டான். அப்படி தூக்கி வாரி போட்டது. அப்படி கண்ணை மூடின்ட்டா பயந்து. என்னென்னமோ சொப்பனம் வருது அப்படின்னு. அப்புறம் அப்படி கண்ணை மூடினோன்னா அந்த உள்ளுக்குள்ளேயும் அந்த கருப்பு ரூபம் தெரிகிறது. கண்ணை மூடின பிறகும் கண்ணை மூடிண்டு அதை பார்த்ததை நினச்சி பார்க்குறா. பார்க்க பார்க்க அப்படி அழகாக இருக்கு. அவருடைய செந்தாமரை கண்கள், அழகான மூக்கு, செங்கனிவாய், சுருள் சுருளான கேசம், அதனுடைய திருமுக மண்டலம் நன்னா கொழுக்கு முழுக்கன்னு இருக்கான். அழகான கைகள், அழகான கால்கள், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கான். யசோதை பொறுமையாக, இன்னும் பொறுமையாக அப்படி கண்ணை திறந்து அப்படி பார்க்குறான். நான் பல சந்தர்ப்பங்களில் காஞ்சிபுரத்தில் பாண்டவர் தூத பெருமாள் அப்படின்னு உண்டு. அப்புறம் உலகளந்த பெருமாள் அப்படின்னு ரொம்ப வசரமாக இருக்கிற பெருமாள். ஒரு 30 அடி 40 அடி அப்படி தான் இருப்பார். ஒரு தடவை ஒருத்தர் அழிச்சுன்னு போயிட்டேன், பயந்தே போயிட்டார். அப்படி பார்த்தார், என்ன சாமியை காணலையே அப்படின்னார். வெளிலேருந்து பார்த்துட்டு உள்ளே வாங்கோ அப்படின்னு. இல்லை ஒரே கண்ணகரையில் என்னமோ கருப்பாக இருக்கேன்னு. இல்லை வாங்க பரவாயில்ல. போய் சுவாமியை பாண்டவர் தூதன் பக்கத்தில் நிற்க வச்சு, இதுதான் அவர் காலுன்னு. என்னது காலா? கால் மட்டும்தான் இங்கே தெரியறதா? மேலே பாருங்க. உன்னை பார்த்து பயந்து போயிட்டார். இத்தனை வசரத்துக்கு பெருமாள், நல்ல வசரம். அவர் எதிர்பார்க்கல. அது துண்டு சின்ன சின்ன சாமியாக பார்த்தாரா, திடீர்னு பெரிய சாமியை பார்த்தாலும் பயந்து போயிட்டார். ஆச்சரியமாக உடனே ஜோரா. அதுக்கப்புறம் ஒரு உலகளந்த பெருமாள் அழிச்சுட்டு போனேன். உலகளந்த பெருமாள் கையெல்லாம் அப்படி வச்சுன்னு ஒரு கால் அப்படி நிற்கிறதுனா, இவர் இன்னும் மகோன்னதமாக இருக்காரே அப்படின்னு விட்டார். அத்தனை பெருசு பிரம்மாண்டமாக. திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி 18 அடி நீளம். திருவட்டாறு ஆதிகேசவர் 21 அடி நீளம்.
அத்தனை பெருசாக அப்படி படுத்துன்னு ரங்கன் ரொம்ப சின்னவர் தான், ஆனால் கீர்த்தியில் பெரியவர், பெரிய பெருமாள் அப்படின்றோம். அத்தனை பெரிய பெருமாள். பெருமாள் டக்குன்னு பார்த்து பயந்து போயிடுவா. யசோதை பார்த்தா பொறுமையாக அப்படி கண்ணை திறந்து பார்த்தா தேமேன்னு படுத்துன்னு இருக்கான். தெய்வம் இவ பக்கத்தில் இவள் கொண்டாடி அனுபவிக்கும்படியான ஒரு பிள்ளையா படுத்துன்னு இருக்கு. தேமேன்னு பகவான் அப்படிதான் திடீர்னு வந்து கிருபை பண்ணிடுவான். நம்ம எதிர்பார்க்குற மாதிரிலாம் கிருபை இல்லை. அவன் கிருபை பண்ணுற முறையே வேற தான். ப்ளசன்ட் சர்ப்ரைஸ்ன்ற இல்லையா, திடீர்னு சர்ப்ரைஸாக தான் நடக்கணும் இல்லையா. கிருஷ்ணன் அப்படிதான் திடீர்னு பார்த்தா பக்கத்தில் தேமேன்னு படுத்துன்னு இருக்கான். யசோதை அப்படி பார்த்தா கண்களில் ஓரத்தில் அப்படி கண்ணீர் வழியறது. இதுதான் நான் பெத்ததா, நான் பெத்த பிள்ளை இதுதானோ அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்க்கறா யசோதை. பள 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 பளன்னு கருணாகப்பழம் போலே இருக்கான். சாலக்கிராமமுடைய நம்பி சீதக்கடலுள்ள முதன்ன தேவகி கோதை குழலால் அசோதைக்கு பேத்தந்த. ரொம்ப அழகா சொல்றார் பெரிய ஆழ்வார். அழகா குளிர்ந்த கடல்லேந்து உற்பத்தியான அமிர்தம் போன்றவள் அந்த தேவகி. அந்த தேவகி யசோதைக்கு கொடுத்து விட்டாலே அந்த பெயர் அப்படின்றா. சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அங்கேருந்து ஒழிச்சு கொண்டு வந்து வச்சுட்டாளாம். சர்வ ஜாகிரதையா. நம்பெருமாள்லாம் 40 வருஷம் கிட்டத்தட்ட ஸ்ரீரங்கத்திலேயே இல்லாமல் இருந்தார். ஒழிச்சு 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 கேரளாவில் கோழிக்கோடில் இருந்தார். திருவேங்கடமலையில் மலையப்ப சந்நிதியில் இருந்தார் நம்பெருமாள். பல ஊர்கள்லாம் சுற்றி அடிச்சுடு ஒரு 40 வருஷம் ஸ்ரீரங்கத்திலேயே இல்லை நம்பெருமாள். அப்புறமா தான் திரும்பி ஒழிச்சு 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 வச்சிருக்காளாம். ஒழித்து வளர அப்படின்றா. நம்மாழ்வார் மூர்த்தியெல்லாம் பல வருஷங்கள் ஆழ்வார் திருநிலை இல்லாமல் கேரளா அந்த இடம்லாம் போயிட்டு அப்புறமா தான் வந்தார் நம்மாழ்வார். கேரளாவில் ஒரு முந்திரி காட்டில் ஒரு மலை மேலே ஒரு குகை மாதிரி ஒரு இடத்துல பெட்டியில் வச்சு நம்மாழ்வார் மறைச்சி வச்சுட்டு இருந்தா கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறமா கந்தாடை தோழப்பர் அப்படின்ற ஒரு மகாத்மா அந்த மலையில் இறங்கி அந்த பெட்டியை எடுத்து நம்மாழ்வாரை கொண்டு வந்து திரும்பவும் பூஜைலாம் பண்ண ஆரம்பித்தார். அவருடைய வம்சத்தார் நிறைய ஒளிச்சு வளர்ந்துருக்கா பெரியவாள்லாம். அந்த மாதிரி பகவான் வந்துட்டான். யசோத பக்கத்தில் பரபிரம்மம் படுத்துன்னு இருக்கு. ராத்திரி கண்ணை முடிச்சு பார்க்கணும். திடீர்னு பக்கத்தில் பாண்டரங்கன் படுத்துட்டு இருந்தால் அப்படி இருக்கும். திடீர்னு கண்ணை திறந்து பார்க்குறோம் கண்ணகரேன்னு ஒரு குருவாயூரப்பன் படுத்துட்டு இருந்தால் அப்படி இருக்கும். கண்ணை திறந்து பார்க்குறோம் பெருசாக நாமத்தோட யாரோ படுத்துருக்காங்களே பார்த்தா நம்ம வெங்கி ஆச்சரியமா திருவேங்கடமுடையான் தேமேன்னு படுத்துட்டு இருக்கார். எப்படி இருக்கும்? திரும்பி அப்படியே ஒரு கழிச்சு திரும்பி படுக்கிறோம். என்னடா பக்கத்தில் என்னமோ கண்ணகரேன்னு இருக்கே அப்படின்னு பார்த்தா ரங்கநாதன் படுத்துங்க ஹாய் அப்படின்னா எப்படி இருக்கும்? அது பரமானந்தம். அதை அனுபவிக்க கேட்கும்போதே நல்லா இருக்கணும். நினச்சி பார்க்கும்போது நம்ம பக்கத்தில் பெருமாள் படுத்துட்டு இருக்கா அப்படின்னா அது ஒரு சந்தோஷம் தானே. நல்லா கண்ணங்கரேன்னு படுத்துன்னு இருக்கார். உடுப்பி கிருஷ்ணன் படுத்துன்னு இருக்கான். பூரி ஜெகநாதனுக்கு கண்ணு இவ்வளோ பெரிய கண்ணு பூரி ஜெகநாதனுக்கு. இப்படி திரும்பி பார்த்தா பக்கத்தில் யாராவது கண்ணு பிடிச்சு இப்படி பார்த்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? தூக்கி வாரி போடும். பா ஏன் இப்படி பார்க்குற அப்படின்னு. நிஜமாவே பல சந்தர்ப்பங்களில் நிறைய பக்தர்களுக்கு ஜெகநாதன் பக்கத்தில் திடீர்னு இப்படி படுத்துன்னு இருப்பான். நாமதேவர் வீட்டில் பாண்டரங்கன் அவள் குடும்பத்தாரோட படுத்துன்னு இருக்கான். எல்லாரும் அப்படியே படுத்து தூங்கியாச்சு. திடீர்னு நாமதேவருடைய ஒரு குழந்தை இப்படி திரும்பி படுக்கிறது. பக்கத்தில் பாண்டரங்கன் இப்படி கை வச்சு இப்படி அந்த குழந்தைய பார்த்துட்டே படுத்துட்டுருக்கான். ஓ நீயா பயந்தே போயிட்டேன் அப்படின்றது அது. ஏன்னா எப்பயும் டெய்லி அப்பா அம்மா மற்றவா படுத்து திடீர்னு பார்த்தா பாண்டரங்கன் பக்கத்தில் படுத்துட்டு இருக்கான். படுத்துண்டு இவன் தூங்க மாட்டேங்க நான் கொட்டை கொட்டை முழிச்சுண்டு தன் பக்கத்தில் படுத்துட்டு இருக்கவாளை பார்த்துட்டு இருக்கான். நம்ம ராத்திரி படுத்துட்டு இருக்கும் பொழுது பகவான் நம்ம பக்கத்தில் படுத்துண்டு நம்மளை கவனிச்சுட்டு இருக்கான். எப்படி ஒரு கை குழந்தைய அம்மா தன் பக்கத்தில் போட்டு படுத்துட்டு பார்த்துட்டு இருப்பாளோ அதுபோல பகவான் பார்த்துட்டு இருக்கான். இங்கே பெத்த அம்மா யசோதை தூங்கிட்டு இருக்கா. யசோதை அவனுக்கு குழந்தை தானே. அம்மா தூங்குற அழகை பார்த்துட்டு தான் அழகா ஒரு உதச்சான். யசோதை அழகா கண்ணை திறந்து பார்த்தாள். ஹா அப்படின்னா உடனே பக்கத்தில் இருந்தவாள்லாம் நினச்சா யசோதைக்கு பிரசவ வலி வந்துடுது போல இருக்கு அப்படின்னு சொல்லி அடி வெந்நீரை ரெடி பண்ணிடு எழுந்துடுறி யசோதைக்கு வலி வந்துடுதுரி அப்படின்னா ஒரு பாட்டி சொல்லிட்டு யசோதை தலையை தடவி கொடுக்குறான். ஒன்றும் கவலைப்படாத இப்படி தான் இருக்கும். உனக்கு உடம்பு வேறு வயசாகிடுது இல்லையா, அதனால் பிரசவிக்கும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஒன்றும் டென்ஷன் ஆகாது. எல்லாம் நாங்கள்லாம் இருக்கோம் பார்த்துக்கணும், நாங்கள்லாம் இருக்கோம், கவலைப்படாத அப்படி தலையை தடவரா. இப்படி தலையே தடவினா யசோதை பக்கத்தில் கணங்கரேன்னு ஒன்று படுத்துட்டு இருக்கு. என்னடி இது பக்கத்தில் ஏதோ கம்பளி போர்வையெல்லாம் எடுத்துரு ஓரத்தில் வை அப்படின்றான். என்ன கருப்பு கம்பளி இப்படி சுருட்டி வச்சிருக்க அப்படின்னு அவள்
அவள் அப்படி பார்த்தா கருப்பு கம்பளி கண்ணு மூக்கெல்லாம் இருக்காது. அந்த காலத்தில் ஒரு இதெல்லாம் சொல்லுவா. அம்மா சொல்லுவா, உள்ள கொழுக்கட்டை இருக்கு, அம்மா கொழுக்கட்டைக்கு கண் உண்டோ மூக்குண்டோ. ஒரு சின்ன அந்த காலத்தில் அந்த குழந்தைகளுக்கு அதெல்லாம் தெரியல. ரொம்ப அழகாக இருக்கும். அம்மா கொழுக்கட்டைக்கு கண் உண்டோ மூக்குண்டோன்னு குழந்தை கேட்கும். இல்லை இல்லை அம்மா ஒரு விளையாட்டு. இப்படி வெந்துதா வேகலை நிஜமாக மறந்து போயிடுது இப்போல்லாம் அந்த காலத்து குழந்தைகளுக்கெல்லாம். வெந்துதா வேகலையா அப்படி கையை பிடிச்சி இப்படி தூக்கி பார்ப்பா. அதெல்லாம் ஒரு விளையாட்டு நிறைய உண்டு. உடனே விளையாட ஆரம்பிச்சிடாதீங்க. அதான் கிருஷ்ணலீலா பார்த்தேளா? உங்களுக்கு தெரியாமலே உங்களை குழந்தையாக்கிறான் பாருங்க. அதான் கிருஷ்ணன். நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு நம்மளை குழந்தையாக்கக்கூடிய ஒரு பலம் கண்ணனுக்கு உண்டு. நான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது அந்த பால்ய வயசு, அந்த குழந்தை பருவம் தான் ரொம்ப சுகமான ஒரு காலகட்டம். நம்ம குடும்பம் கஷ்டத்தில் இருந்ததோ என்னதோ தெரியாது. நம்ம விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் குடும்பத்துடைய கஷ்டங்கள் தெரியும். அந்த 5 வயசுக்கு முன்னாடி நிஜமாவே குடும்பத்துடைய ஒரு கஷ்டமும் நமக்கு தெரியாது, ஞாபகமே இருக்காது. குடும்பத்தை சண்டை நடந்திருக்கும், அப்பா அம்மா சண்டை போட்டிருப்பா, அடிச்சிருப்பா, திட்டிருப்பா. ஆனால் எதுவுமே நமக்கு பெருசாக ஞாபகம் இருக்காது. ஒரு 5 வயசுக்கு மேலே வேணால் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். 5 வயசுக்கு முன்னாடி ரொம்ப துர்லபம். அதெல்லாம் தான் பகவானுடைய பெரிய ஆசீர்வாதம். 5 வயசுக்கு முன்னாடி எல்லாம் அப்பா அம்மா திட்டினதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருந்தது, தற்கொலை பண்ணிடுவோம். ஏதோ அவள் திட்டுறதெல்லாம் நமக்கு மறந்து போயிடுறதோ பொழைச்சோம். இப்போ பார்த்தா என்னடி கருப்பு கம்பளி சுருட்டி வச்சிருக்க அப்படின்னா, அப்புறம் கருப்பு கம்பளி கண்ணெல்லாம் இருக்கே, சரி வயசாக எடுத்து அப்படின்னு சொல்லி கண்ணெல்லாம் கசக்கி இப்படி பார்க்குறா. ஏதோ ஒன்று அசைகிறதுன்னு தெரியறது. உடனே அது என்னடி விளக்க கொண்டா அப்படின்னா, விளக்க கொண்டு வந்து பார்த்தா அது முழிச்சு பார்க்கறது. விளக்க பக்கத்தில் கொண்டு ஏய் அடி பெத்துட்டாடி இவ அப்படின்றா. எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி சொல்றா, ஜெயிச்சுட்டாடின்றா இல்லையா? அடி இவ பெத்துட்டாடி. என்னது பெத்துட்டாளா? யாரு? அடி யசோதை தாண்டி. எப்படி பெத்தா யாருக்கு தெரியும்? எப்படி பெத்தா அதுவும் தெரியாது. எப்படி பெத்தா எப்படி பெத்தா ரெண்டுத்துக்குமே பதில் இல்லை. எப்படி பெத்தா தெரியலையே, எப்படி பெத்தா தெரியலையே. யசோதை அப்படி பார்க்குறா. நீங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தேள் யாருக்கு தெரியும்? நீங்கள்லாம் பிரசவம் பார்க்க தானே வந்தேள் அப்படின்னா, அதுக்கு தான் வந்தோம். ஆனால் முதல் தடவையாக பிரசவம் பார்க்காம பிரசவிச்ச ஒரே ஒருத்தி நீ தான். உலகத்தில் வேறு யாருமே இப்படி பிரசவிச்சதில்லை. பிரசவிச்சுட்டு குழந்தைய பக்கத்தில் வேற போட்டுருக்கியடி அப்படின்றான். யசோதைக்கு ஒன்றும் புரியலை. உடனே ஒரு பாட்டி சொன்னா, இருந்தாலும் யசோதை இவ்வளவு கருப்பா பெற்றிருக்க வேண்டாம், கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தா. அப்புறம் இவ்வளோ கருப்பாவா? நந்தகோபருக்கு இவ்வளோ கருப்பு கிடையாது, நீ இவ்வளோ கருப்பு கிடையாது, இவன் மட்டும் நல்ல கண்ணகரேன்னு இருக்கானே ஐயா அப்படின்னா. பகவான் இப்படி பார்த்தான். என்ன பார்த்தா கருப்புன்னு இருடி பயலே பார்த்துக்கிறேன். ஏ கழவி இரு, என்னை பார்த்து இன்னைக்கு சொல்லிட்டு கருப்புன்னு அப்படின்னு முடிவு பண்ணிட்டானா. அவள் வம்சத்துக்கே பிறந்த குழந்தைங்க எல்லாமே கருப்பாக்கிட்டான். அவள் வம்சத்தை பிறந்த அத்தனை குழந்தையும் கருப்பாக்கிட்டான். அன்னிலேருந்து ஐயோ அன்னைக்கு இவனை பார்த்து கருப்புன்னு சொன்னேன். என் பேரன் பெத்ததும் கருப்பாக இருக்குது, பேத்தி பெத்ததும் கருப்பாக இருக்குது, கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி எல்லாம் கனகரேல். அவள் ஆற்றுல லைனாக நிற்க வச்சோம்னா எல்லாம் கனகரேல்னு இருக்கான். பகவான் இப்படி பார்த்தான். உடனே ஒருத்தி குளிப்பாட்டினா சரியா போயிடும்னு விட்டாளாம். உடனே கடகடன்னு எடுத்துட்டு போய் அழகா எல்லாம் குளிப்பாற்றா. பகவானுக்கு திருமஞ்சனம் மஞ்சனமாட நீ வாராய். பகவானுக்கு காத்தால அபிஷேகம் திருமஞ்சனம். அது மலையப்பனுக்கு பார்க்கணும். அந்த திருமஞ்சனம் ரொம்ப அழகா இருக்கும். அப்படி ஷவர்லாம் வச்சுட்டு குளிக்கிற ஒரு பெரிய ராஜாதி ராஜன்னா மலையப்ப சுவாமி. ஃபர்ஸ்ட் கிளாஸாக குளிப்பார். குளிக்காம கால் மட்டுமே அலம்பிக்கிறவர் அப்படின்னா நான் நம்பெருமாள், ஸ்ரீரங்கம் நம்பெருமாள். குளிக்கும் பொழுதே சாப்பிட்ற ஒரே ஒருத்தன் பாண்டரங்கன் பண்டரிநாதன். அப்படி பல்ல தேப்பா, ஒரு பக்கம் உடம்புல தண்ணி ஊற்றின்னு இருப்பா, இன்னொரு பக்கம் வெண்ணெய் எடுத்து அப்படி வாயில் வைப்பா. ஆஹா சுகமாக சாப்பிடுவான். குளிக்கும் போது யாராவது சாப்பிட்டு பார்த்தேன்னா தெரியும். ஆனால் சொல்கிறது பயமாக இருக்கு. நிறைய பேர் சாப்பிட ஆரம்பிச்சிடுவா குளிக்கும் பொழுதும். சாப்பிட்டுட்டே குளிச்சுட்டே சாப்பிட்றதுன்னு ஒன்று உண்டு. இந்த பகவான் குளிச்சுட்டே சாப்பிடுவான் பாண்டரங்கன். இந்த பகவானுக்கு அழகா திருமஞ்சனம். வயசான பாட்டி ஒருத்தி பல ஜென்மாவை பக்தி பண்ணியிருக்கா, அவளுக்கே தெரியலை. அத்தனை ஜென்மா நாமஜபம் பண்ணியிருக்கா. அதுக்கு பாக்கியம் பகவானை மடியில் போட்டுட்டு அழகாக பொறுமையாக வெது வெதுப்பாக வெந்நீரை வச்சு குளிப்பாட்டி மஞ்சள் எல்லாம் தேய்ச்சி விட்டு அழகாக எல்லாம் பண்ணிவிட்டு பாட்டி தன் கையை பார்க்குறா. கை கண்ணங்கரையில் எடுத்து அவ்வளவு கருப்பு பய. ஒரு வழியாக என்னமாலாம் பண்ணி அழகாக பண்ணிவிட்டு யசோதை கிட்ட கொடுத்தா. யசோதை கேட்டால் என்ன குழந்தை, அதை யாருமே சொல்லலையே அப்படின்னு விட்டா. யசோதையை பார்த்து ஒரு பாட்டி சொன்னா, ஒரு பக்கம் பார்த்தா பெண் மாதிரி இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தா ஆண் மாதிரி இருக்குது. யசோதை பயந்தே போயிட்டா. இதனால் ரெண்டும் கிட்டானோ அப்படின்னா. சேச்சா
அது திருமுக மண்டலத்தில் ஒரு சிரிப்பு சிரிக்கும்பொழுது பார்த்தா ஒரு பெண் போல அழகாக நளினமாக மிருதுவாக இருக்குது. சில சமயம் பார்த்தா காம்பீரியமா ராஜகுமாரன் போல இருக்கு. ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அலியும் அல்லன் ஆணொப்பார் இவன் நேரில்லை கான் திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே. யசோத ஆண் சிங்கத்தை பெற்றிருக்கேடி, பல 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 பலான் இருக்கடி, ஆனால் கொஞ்சம் கருப்பாக பெற்றுட்ட, வேற ஒன்றும் இல்லை. அது முடி என்ன சுருட்ட சுருட்ட யசோதையிட்ட கொண்டு வந்து இப்படி காற்றாளாம். அழகாக அதுக்கு புகையெல்லாம் போட்டு தலையில் அந்த ராசனாதி பொடியெல்லாம் தேய்ச்சி விட்டு நல்லா அழகாக துணியெல்லாம் வச்சு சுற்றி கொண்டு வந்து யசோதை பக்கத்தில் பாலுக்கு கொண்டு வந்து விடுறாளாம். அந்த சொப்பு வாயை திறந்து குவா குவான்னு அழர்தான் பகவான். குவா குவா அப்படின்னா சாதாரணமாக பிறந்த குழந்தைகள் எல்லாம் குவா குவா அப்படின்னா எங்கே அப்படின்னு கேட்குறான். எங்கே எங்கே எங்கேன்னு இவ்வளோ நாள் நான் பகவான் அனுபவிச்சுட்டு இருந்தேனே, அந்த பகவான் இப்போ எங்கேன்னு குவா குவா அப்படின்றோம். இங்கே பகவான் குவா குவா அப்படின்னு நான் எங்கே என் பக்தர்கள்லாம் அப்படின்னு சொல்லி அழறான. அந்த சொப்பு வாயை கொண்டு அழகாக திறக்க அழ யசோதைக்கு திருமார்பில் பால் சொரக்கிறதான். பகவானுக்காக அவளுடைய திருமார்பில் ஜோரா பால் சொரக்கிறதான். பகவானுக்காக ஒரு பால் சொரக்கிறது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியமாக இருக்கணும். அந்த பாக்கியம் இருந்தால் தானே பால் சொரக்கும். இப்போ பகவான்கள் நம்ம பார்க்க போகிறோம், கடையில் ஏதான பழம் வாங்கிட்டு போவோம், இல்லாட்டி வெளியில் எங்கேருந்தா யார்கிட்ட பூ வாங்கிட்டு போவோம், இதெல்லாம் தானே பண்ணுவோம். ஆனால் யசோதைக்கு பகவானுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு பால் அவளுடைய திருமார்பிலேயே சொரக்கிறதான். எவ்வளோ பெரிய பக்தி இருக்கணும், கோடி ஜென்மா சுகிருத்தம் வேணும். இப்போ நம்மெல்லாம் ஏதோ ஒரு பால் பாக்கெட்டில் பால் வாங்கிட்டு போவோம், அவ்வளோதானே. அதுக்கே நான் டெய்லி பால் கொண்டு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் கொடுக்குறா. கவர் பால் எல்லாம் 10 லிட்டர் பால். இன்றைக்கெல்லாம் கோவிலில் பால் அபிஷேகம் அப்படின்னா எங்கே கறந்த பால், எல்லாம் பாக்கெட் பால் தானே. கொண்டு வந்து எல்லாம் ஆளுக்கு ஒரு பாக்கெட்டை கொண்டு வந்து பிரித்து கொட்டுறது. அது ஒன்றும் கிடைக்கலாம், இப்படியே கடிச்சு இப்படி கொட்டு வேற கொட்டிடுவா அது பாட்டுக்கு. ஆனால் யசோதைக்கு பால் சுரக்கிறதான் கண்ணன் அப்படியே குடிக்கிறான். நம்ம வீட்டில் சமையல் பண்ணுறோம், பகவானுக்கு நிவேதனம் பண்ணுறோம். பகவான் அப்படின்னு வாயை திறந்து காக்க அப்படி வாயில் ஊட்டினா அப்படி இருக்கும். நம்ம வீட்டில் பகவான் இருக்கான், ஒரு விட்டலன் மூர்த்தி இருக்கான், இல்லாட்டி ஜெகநாதன் இருக்கான், இல்லாட்டி ஒரு கிருஷ்ணன் மூர்த்தி இருக்கான் வச்சுக்கோங்களேன். நல்லா சமையல் பண்ணிட்டோம், பண்ணிகிட்டே இருக்கும், வாசனை மூக்க தொலைக்கிறது. நம்ம ஆற்றுல இருக்கிற மூர்த்தி தொப்பை பச்சிக்கிறது, மம்மம் தா அப்படின்னு வாயை திறந்தா எப்படி இருக்கும்? அகிலாண்ட கோடி தாயே அப்படின்னு திறந்தா அப்படி இருக்கும். அந்த பகவான் யசோதை கிட்ட ஆணு வாயை திறக்கிறானா பால் குடிப்பதற்காக. ஒரு அம்மாவுக்கு எது பெரிய சந்தோஷம், தான் பெத்த குழந்தைக்கு பால் கொடுக்கறத போல ஒரு சந்தோஷம் வேற எதுலேயுமே கிடையாது உலகத்தில். சத்தியமாக ஒரு அம்மாவுடைய மிகப்பெரிய சந்தோஷம் அதுதான். அந்த பால் ஏதோ சாதாரணமாக சுரக்கிறது இல்லை, அவளுடைய வாத்சல்யத்தினாலே தானே சுரக்கிறது. பகவானுக்கு அந்த பால் சுரக்கிறதான். பகவானுடைய வாயில தன்னுடைய திருமலை தடத்தை வைக்கிறான். பகவான் அப்படியே ஆனந்தத்தில் அந்த பாலை ஸ்வீகரிக்கிறான். வான்லோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் தேவதைகள், ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, சரஸ்வதி தேவி, பார்வதி தேவி, இந்திரனுடைய மனைவி இந்திராணி தேவி எல்லாரும் கை கூப்புறா. கண்களில் கண்ணீர் வழிய என்ன தவம் செய்தனை யசோதா. பகவானுக்கு இப்படி நிவேதனம் பண்ற பாக்கியம் யாருக்கும் கிடைக்கல. பெத்த தேவகிக்கே கிடைக்கலையே. பெத்தா மடியில் வச்சுட்டு ஒரு தடவை பால் கொடுத்துருக்கலாமே. 6 குழந்தைகளை இழந்தவளாச்சு. சில சமயத்தில் குழந்தைகள் குறப்பிரசவத்தில் பிறக்கும், பாவம். அந்த பிறந்த குழந்தைய கொண்டு இன்குபேட்டரில் வைப்பா. அந்த குழந்தைக்கு அம்மாவோட பால் தான் வசதி. சில சந்தர்ப்பத்தில் அந்த அம்மாவுக்கு தான் உடம்பு வந்துடும், ஜுரம் வந்துடுத்துனா அந்த குழந்தைக்கு இந்த பால் கொடுக்க மாட்டா. அப்படியே அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அப்படின்னாலும் நான் பார்த்துருக்கேன். அந்த அம்மாவும் ஹாஸ்பிட்டலில் இருப்பா, அப்பப்போ போவா, அந்த குழந்தைக்கு பசிக்கிறதுன்னு நர்ஸு சொல்லுவா, போவா, அவள் கையில் எடுத்து கொடுப்பா, பால் கொடுப்பா, திருப்பி குழந்தை கொண்டு உள்ளே வச்சுருவா, இவள் திருப்பி வந்துடணும். சில சந்தர்ப்பங்கள் அப்படியும் கொடுக்க மாட்டா, குழந்தைய தாய்ப்பாலை எடுத்து குழந்தைக்கு கொடுப்பார்கள். சில சந்தர்ப்பங்களில் அந்த அம்மாவுக்கு எதாவது ஜுரம் வந்திருக்கும், உடம்பு முடியாமல் போயிடுதுன்னா அந்த பாலும் குழந்தைக்கு கொடுக்க மாட்டா. அந்த அம்மாவுடைய வலி நிஜமாவே சொல்லி மாளாது. தேவகிக்கு மடியில் போட்டு பால் கொடுக்குற பாக்கியம் கிடைக்கல. அந்த பாக்கியம் தெய்வனங்க யசோதை அடைஞ்சுட்டா. ஒரு ஜென்மா யசோதையா பிறக்கணும். பகவானை மடியில் விட்டு பால் கொடுத்து பார்த்தா தானே அந்த சுகம் தெரியும். எவ்வளோ வேணா நான் சொல்லலாம், ஓரளவுக்கு கற்பனை பண்ணி பார்க்கலாம்.
மடியில் பகவானை போட்டுக்க வேண்டாமா? குஞ்சலமா பாண்டரங்கன் குழந்தையா வந்து பிறந்த எடை பட்டுக்குட்டி, ஏ பாண்டுக்குட்டி அப்படின்னு கொஞ்சலாம் இல்லையா? என் சமத்தே செல்லமேன்னு ரங்கநாதனை பார்த்து என் செல்லமேன்னு இறுக்கி கட்டி அணைச்சிக்க வேண்டாமா? பால் குடிச்ச உடனே தோளில் போட்டு எப்படி தடவி கொடுத்த ஓ அப்படி ஒரு ஏப்ப விடுறது சுகம் தானே. அந்த மாதிரி யசோதை மடியில் போட்டுண்டு பால் கொடுக்கிறாளாம். பகவான் அசந்து போய் ஸ்வீகரிக்கிறான். இவள் அறிவில்லை, இவளுக்கு ஒரு முட்டாள், இவள் ஒரு ஆய்குல ஸ்திரீ, இப்படிதான் உலகம் அவளை சொல்லிட்டு இருக்கு. வயசானவள், இவளுக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு எல்லாரும் அவளை கிண்டல் பண்ணுவா, தெரியாம ரகசியமா மலடி அப்படின்வா. அத்தனையும் தாண்டி இன்னைக்கு பகவான் அவளை ஜோரா தாயின்ற ஒரு ஸ்தானத்தை கொடுத்துட்டு அவ மடியில படுத்துண்டு பால் குடிக்கிறாள். ஆதிசேஷன்லாம் பொறாமையா பார்க்கிறார். நம்ம அனுபவிச்ச பாக்கியத்தை யசோதை அனுபவிக்கிறாளே. கருடாழ்வார் பார்க்கிறார், இந்த மாதிரி என் மேல படுத்துட்டதே இல்லை, அவ்வளோ அழகா யசோதை மடியில, யசோதை அப்படி கையில் அப்படி வச்சுருக்காளாம். தேவேன்னு கிருஷ்ணன் ஆனந்தமா பகவானை வச்சுண்டு பால் கொடுக்கிறா. கண்களில் கண்ணீர் வழிய இந்த உதட்டை கடிச்சுன்னு அலறலாம். கண்கள் அப்படி கண்ணீர் வழியறது. என்னை பார்த்து எத்தனைலாம் சொல்லியிருக்கா, எனக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டான், ராஜா குட்டி ஒன்று பிறந்துடுத்து, என் மடியில் படுத்துட்டு பால் குடிக்கிறான். அவளுக்கு தெரியல இது ஸ்வயம் பிரம்மம்னு. அவளுக்கு தெரியறதோ இல்லையோ, பிரம்மத்துக்கு தெரியுமே இவள் பக்தைன்னு. நம்ம பக்தி பண்றோம் இல்லையோ, நமக்கு தெரியறதோ இல்லையோ, அடுத்த வாளுக்கு தெரியறதோ இல்லையோ, பகவானுக்கு தெரியும் இல்லையா? பகவானுக்கு நிச்சயமா தெரியுமே. அழகா பால் கொடுத்துட்டான். நந்தகோபர்கிட்ட விஷயத்த சொன்னா, அந்த மாதிரி ஆண் பிள்ளை பிறந்திருக்கான் அப்படின்னு. உடனே நந்தகோபருக்கு ஒரு குஷி வந்துடுத்தா. அப்படி நிமிந்து இப்படி உட்காந்து நின்னாராம். அப்படி எல்லாரும் அப்படி பார்க்க உடனே எல்லாரும் சொன்ன, பாத்தியா கிழத்துக்கு உடம்புல தெம்பு வந்துடுத்து பாத்தியா அப்படின்றாங்க. நந்தகோபர் கிழவர் தான், யசோதையும் கிழவி தான். உடனே எல்லாருக்கும் ஊர் முழுக்க பறை அறிவிங்கோ அப்படின்னு தண்டோரா போடுன்னுட்டாராம். உடனே அழகா குடு 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 டும் 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 டும், நம்முடைய யசோதா மாதாவுக்கு ஆண் பிள்ளை பிறந்திருக்கான் டும் 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 அப்படின்னு பறை அறிவிச்சாளாம். நந்தகோபருக்கு ஆண் பிள்ளை பிறந்திருக்கான் டும் 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 பாவ் ஊதலையே. ஒரு வாட்டி ஊதினா போதும், பண்ண ஒழுங்கா பண்ண வேலைய. அழகா பறை அறிவிக்கலாம். வீதி வீதியா ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்பாடியே. உடனே எல்லாரும் சில அவாவா டும் 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 பாவம் 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 ஊதணும். அப்படி அவாவா சந்தோஷம். கண்ணன் வந்தான், எங்கள் கண்ணன் வந்தான் அப்படின்னு வீதி வீதியா தெரு தெருவா அங்கங்க நின்று அவாவா ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார். ஜெய் ஹோ ஜெய் போலோ ஸ்ரீ நந்தகோப மகாராஜ் கி ஜெய் போலோ யசோதா மாதா கி ஜெய் போலோ கோகுல் தாம் கி ஜெய் போலோ நந்தகோப குமார் கி ஜெய் போலோ யசோதா கிஷோர் கி ஜெய் போலோ நந்த கிஷோர் கி. கிஷோர் அப்படின்னா கிஷோரம்னா குழந்தை, நந்தனுடைய குழந்தை நந்த கிஷோர். ஜெய் போலோ யசோதா நந்தனுக்கு, நந்தன்னா குழந்தை, யசோதையுடைய நந்தனுக்கு குழந்தை. இப்படிதான் குலவையெல்லாம் போட்டான். ஏன்னா ஆனந்தம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து கூட்டம். அவ எப்படி அனுபவிக்கணுமோ அப்படி அனுபவிக்கிறா. ஒரு பாட்டி ஓடி போய் இறுக்கி கட்டி பிடிச்சின்னு மாட்டை முத்தம் கொடுக்குறா. ஏன் அப்படின்னா அந்த மாடை காமதேனுமா நினைச்சு டெய்லி பூஜை பண்ணிட்டு இருந்தா. யசோதைக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், நந்தபாபாவுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு அவ பிரார்த்திச்சுட்டு இருந்தா. அவ ஊரில் அந்த மாடசாமியெல்லாம் இருக்கும் பாருங்க, ஓடி போய் அதுக்கெல்லாம் பாலாபிஷேகம் பண்றான். ஏன்னா நந்தபாபாவுக்கு குழந்தை பிறந்து கொடுத்தனா பெரிய சந்தோஷம், யசோதைக்கு குழந்தை பிறந்து கொடுத்தனா பெரிய. ஏன்னா அவ்வளவு நல்லவர்கள் யசோதையும் நந்தகோபர். அத்தனை பேர் மேலேயும் அக்கறையோட இருக்கா. கோகுலத்தில் யார்கிட்டையும் அவளுக்கு விரோதமே இல்லை. எல்லாருக்கும் யசோதை நந்தகோபர் மேலே அத்தனை அபிமானம். அவளை தேடிண்டு பரபிரம்மம் வந்துடுத்து. எல்லாரும் ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார். ஜெய் ஹோ ஜெய் ஹோ ஜெய் ஹோ ஜெய் ஹோ ஜெய் 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 அப்படின்றாளா. ஆனந்தமா இங்க வாழலாம் ஜெயகோஷம் பண்ண தேவர்கள்லாம் அசந்து போகிறா. ஜெயத்து ஜெயத்து தேவோ தேவகி நந்தனோயம் ஜெயத்து ஜெயத்து கிருஷ்ணோ விஷ்ணிவம்ச பிரதீபக ஜெயத்து ஜெயத்து மேகஷாமள கோமளாங்கோ ஜெயத்து ஜெயத்து பிருத்வி பாரநாசோ முகுந்தன்னு ஜபிச்சுட்டா. முகுந்தமாலால குலசேகர ஆழ்வார் சொல்றார், ஜெயத்து ஜெயத்து தேவோ தேவகி நந்தனோயம். தேவகியுடைய பிள்ளையான இந்த தேவன்
நன்னா இருக்கட்டும். ஜெயத்து ஜெயத்து தேவோ தேவகி நந்தனோயம். ஜெயத்து ஜெயத்து கிருஷ்ணோ விஷ்ணி வம்ச பிரதீபக. கிருஷ்ணனு கருப்பா பிறந்திருக்கானே, இவன் தான் இந்த விஷ்ணி குலத்துக்கு ஒரு விளக்கு. ஜெயத்து ஜெயத்து கிருஷ்ணோ விஷ்ணி வம்ச பிரதீபக. ஜெயத்து ஜெயத்து மேகஷாமள கோமளாங்கு. மேகம் போன்ற சாமள வர்ணம் உடைய கோமளமான அங்கங்கள் உடைய இந்த கிச்சாபய நன்னா இருக்கட்டும். ஜெயத்து ஜெயத்து பிருத்வி பார நாசோ முகுந்தக. பிருத்வியுடைய பாரத்தை நாசம் பண்ண வந்த இந்த முகுந்தன் நன்னா இருக்கட்டும். ஜெயத்து ஜெயத்து தேவோ தேவகி நந்தனோயம். ஜெயத்து ஜெயத்து கிருஷ்ணோ விஷ்ணிவம்ச பிரதீபக. ஜெயத்து ஜெயத்து மேகஷாமள கோமளாங்கோ. ஜெயத்து ஜெயத்து பிருத்வி பார நாசோ முகுந்தக. அவ்வளவு அழகா எல்லாரும் ஜெய